ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ரூபாய் 4000 உதவித்தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது, என்ன தகுதிகள் தேவை, நிபந்தனைகள் என்னன்றதான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 4000 உதவித்தொகை வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்திருந்தது. பட்டதாரிகளுக்கு ரூபாய் 4000, 12ஆம் வகுப்பு, டிப்ளமோ, ஐடிஐ முடித்தவர்களுக்கு மாதம் ரூபாய் 2500 நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தது. இந்த திட்டம் இன்னமும் தொடங்கப்படவில்லை. இது ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள ஒரு திட்டம் தான். ஏற்கனவே உள்ள திட்டத்துல தகுதிகள் இந்த திட்டத்திலும் பின்பற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுது. வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 4000 என்பது தமிழக அரசால் முன்மொழியப்பட்ட ஒரு இளைஞர் நலத்திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டில் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிவு செய்த பட்டதாரிகள், பட்டை படிப்பு முடித்தவர்கள், 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் ஐடிஐ முடித்தவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படுது. இந்த திட்டம் வேலையில்லாத அல்லது வேலை தேடுபவர்களுக்கு தற்காலிக நிதி உதவி அளிப்பதோடு அவர்கள் வேலை அல்லது திறன் மேம்பாடு வாய்ப்புகளை தேடும் பொழுது தங்கள் செலவுகளை சமாளிக்க உதவுது. இந்த திட்டம் தமிழ்நாடு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டம் என்கிற பெயரில் ஏற்கனவே நடைமுறையில் இருந்து வருது. பழைய உதவித்தொகையின்படி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு மாதம் ரூபாய் 200, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் ரூபாய் 300, 12ஆம் வகுப்பு மற்றும் அதற்கு சமமான தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் ரூபாய் 400, பட்டதாரி மற்றும் முதுகலை பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 600 உதவித்தொகையா வழங்கப்பட்டு வருது. தற்போது இந்த திட்டத்தை மேம்படுத்தி தமிழக வெற்றிக் கழகம் ரூபாய் 4000 உதவித்தொகை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பழைய திட்டத்தில் உதவி பெறுவதற்கான தகுதிகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. அவையே வருங்காலத்திலும் பின்பற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுது. இது குறித்து வேலையில்லாத இளைஞர்கள் உதவித்தொகை பெறுவதற்காக முதல் தகுதியாக கல்வி தகுதியாக வரையறுக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள் அல்லது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கான சமமான தகுதியின பட்டப்படிப்பு, இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தோர் போன்றவர்கள், பட்டதாரிகள், முதுகலை பட்டதாரிகள், பொறியியல், மருத்துவம், கால்நடை, விவசாயம், சட்டம் போன்ற தொழில் படிப்புகள் நீங்களாக கல்வி தகுதியாக வரையறுக்கப்பட்டுள்ளன. அதாவது பொறியியல், மருத்துவம், கால்நடை, விவசாயம், சட்டம் போன்ற தொழில் படிப்புகள் அல்லாத மற்ற படிப்புகள் படித்தவங்களுக்கு இந்த திட்டத்தில் எலிஜிபிலிட்டி உண்டு. மேலும் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் குறைந்தது 5 ஆண்டுகள் முன்பே பதிவு செய்திருக்க வேண்டும். ஆண்டு வருமானம், விண்ணப்பதாரருடைய ஆண்டு வருமானம் ரூபாய் 72,000க்கு மேல் இருக்கக்கூடாது. வயது வரம்பு கேட்டீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகை பட்டியலில் தயாரிக்கும் நாளில் இருந்து 40 வயது பூர்த்தி அடைந்திருக்க கூடாது. ஆதி திராவிட பழங்குடியினர் விண்ணப்பதாரர்கள் 45 வயது பூர்த்தி அடைந்திருக்க கூடாது எனவும் சொல்லப்படுது. விண்ணப்பதாரர் தம்முடைய பள்ளி கல்வி அல்லது கல்லூரி கல்வியை முழுமையாக தமிழ்நாட்டில் படித்திருக்க வேண்டும். அவரது பெற்றோரின் ஒருவர் அல்லது காப்பாளர் 15 ஆண்டுகளுக்கு குறையாமல் தமிழகத்தில் வசித்திருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் அரசு அல்லது தனியார் துறையில எந்த ஊதியம் பெறும் பணியிலோ அல்லது சுய வேலை வாய்ப்பிலோ இருக்கக்கூடாது. விண்ணப்பதாரர் தனியாரிடமிருந்து அல்லது அரசிடம் இருந்து வேறு எந்த வகையிலும் உதவித்தொகையை பெறுபவராக இருக்கக்கூடாது. விண்ணப்பதாரர் அன்றாடம் கல்வி நிலையம் சென்று பயிலும் மாணவராக இருக்கக்கூடாது. இந்த நிபந்தனை தொலைதூர கல்வி அல்லது அஞ்சலக வழி கல்வி கற்கும் விண்ணப்பதாரருக்கு பொருந்தாது. இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு வருவாய்த்துறையினரால் வழங்கப்படும் சான்று பெற்று மனுடன் சமர்ப்பிக்க வேண்டும். உதவித்தொகை பெற விண்ணப்பம் படிவம் கிடைத்த 30 நாட்களுக்குள்ள மாவட்டத்துக்குள் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியின் கிளையில் சேமிப்பு கணக்கு தொடங்கி கணக்கு எண், கிளையின் முகவரி, கிளை குறியீடு எண், அதாவது பிரான்ச் கோடு, IFSC கோடு உள்ளிட்ட விவரங்களை விண்ணப்ப படிவத்தில் அமைந்துள்ளவாறு தெரிவிக்க வேண்டும். உதவித்தொகை காலாண்டு வாரியாக கணக்கிடப்பட்டு அந்தந்த காலாண்டு முடிவுற்ற பின்னர் விண்ணப்பதாரர் கணக்கில் செலுத்தப்படும். விண்ணப்பதாரருக்கு 40 வயது முடியும் வரையிலும், ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினருக்கு 45 வயது முடியும் வரையிலும் உதவித்தொகை வழங்கப்படும். இந்த உதவித்தொகையை பெறுவதற்கு கீழ்காணும் ஆவணங்கள் கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும். என்னென்ன ஆவணங்கள் கேட்டீங்கன்னாக்கா ஆதார் அட்டை, கல்வி மதிப்பெண் சான்றிதழ்கள், வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு அட்டை, வங்கி பாஸ்புக் அல்லது கணக்கு விவரங்கள், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், வசிப்பிட சான்று, அதாவது ரேஷன் அட்டை அல்லது வாக்காளர் அடையாள அட்டை அல்லது மின் கட்டண ரசீது. இதுல ஏதாவது ஒண்ணு கொடுத்தா போதும். வருவாய் அல்லது தாலுகா அலுவலகத்தில் இருந்து பெறப்பட்ட வருமான சான்றிதழ், ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண், இது எல்லாமே நீங்க ஆவணங்களா கொடுக்க வேண்டியதா இருக்கும். மேலே குறிப்பிட்ட தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் வேலையில வாய்ப்பெற்றவர்களுக்கான நடைமுறையில் இருக்கும் வேலை வாய்ப்பற்றவர்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் நிபந்தனைகளாகும். புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் அவர்கள் விரைவில் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் மற்றும் நிபந்தனைகளை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நிபந்தனைகளில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்குமா அல்லது இதே நிபந்தனைகளை கொண்டு புதிய அரசு உதவித்தொகை வழங்குமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4000 ரூபாய் உதவித்தொகையை வழங்கப்படும் என தமிழக அரசு, அதாவது TVK அரசு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்காக தகுதிகள் கொடுத்துருக்காங்க. இந்த தகுதியின் பிரகாரம் தான் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த உதவித்தொகை பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக வந்தது கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய உதவித்தொகை திட்டத்தில் இந்த திட்டத்தை இணைச்சிருக்காங்க. அதாவது 10வது படிச்சிருந்தா போதும், ஃபெயிலானா போதும், 10th படிச்சிருந்தா போதும், 12th முடிச்சிருந்தா போதும், ஒருத்தவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு உதவித்தொகை வழங்குவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் 5 வருஷம் பதிவு செஞ்சிருக்கணும். ஸோ 5 வருஷம் நீங்கள் பதிவு செய்தால் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிலிட்டி, அவங்க மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த தகுதிகள் இருக்கிறவங்க மட்டும்தான் இது கிடைக்கும். இந்த தகுதி இல்லாதவங்களுக்கு இந்த ஸ்கீம் எலிஜிபிலிட்டி ஆகாது.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் இந்த வீடியோ கீழே தெரியப்படுத்துங்க. இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.